வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். நாட்டில் தற்போது நிலை வரும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அவதானமாக செயல்படுமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் எப்ஜு வொட்லர் தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் அமைந்துள்ள காவல்துறை ஊடக பிரிவில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் இதன்போது கடைபிடிக்க வேண்டிய பல விடயங்கள் தொடர்பிலும் அவர் தெளிவுபடுத்தினார். இதன்போது கருத்து தெரிவித்த காவல்துறை ஊடக பேச்சாளர், உங்கள் வீட்டை சோதனை செய்வதற்காக பகல் அல்லது இரவு நேரங்களில் நீங்கள் அறியாத யார் வருகை தந்தாலும் வீட்டின் கதவுகளை திறக்க வேண்டாம். இன்றைய காலத்தில் காவல்துறை என்ற போர்வையில் போலியாக வேடமணிந்து குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்காக உங்கள் வீட்டுக்கு வரக்கூடும். அப்போது உங்கள் பிரதேச காவல் நிலையத்தின் தொலைபேசி எண் அல்லது பொறுப்பதிகாரியின் தொலைபேசிக்கு அறிய தரவும் அல்லது அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலமாக நீங்கள் அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாண்டில் இதுவரை கெரோயின் 1493 கிலோகிராம், கஞ்சா 15,500 கிலோகிராம், ஹொகேன் 32 கிலோகிராம், கசீஸ் 604 கிலோகிராம், ஐஸ் 2,554 கிலோகிராம், 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தாங்கள் வாழும் பிரதேசங்களில் சந்தேகத்துக்குரிய நபர்கள் மற்றும் போதைப்பொருள் தொடர்பில் உங்கள் பகுதி காவல் நிலையத்துக்கு அறிக்கை தருமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் இன்று காலை முதல் 24 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த அரசு தாதியர் உத்தியோகத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் பணிபுரியும் தாதிய உத்தியோகத்தர்களுக்கான வருகை மற்றும் புறப்படல் பதிவுக்காக ஏனைய ஊழியர்களுடன் சேர்ந்து ஒரே கையொப்ப பதிவு புத்தகம் பயன்படுத்தல் என்ற வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் முடிவுக்கு எதிராக குறித்த போராட்டம் நடைபெறவுள்ளது. வேலை நிறுத்தம் இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பித்து நாளை காலை 7 மணிக்கு முடிவடைய உள்ளது. இது தொடர்பில் அரசு தாதியர் உத்தியோகத்தர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில், வடக்கு மாகாணத்தை தவிர ஏனைய மாகாண சபைகளிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் வைத்தியசாலைகளிலோ சுகாதார நிறுவனங்களிலோ இத்தகைய நடைமுறை அமலில் இல்லாததனால் வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் இது தன்னிச்சையாக அமல்படுத்தப்படுவது பாரதூரமான பிரச்சினையாகும். எனவே தாதியர்கள் 24 மணி நேரமும் சேவையில் ஈடுபடுகின்றனர். சாதாரண கடமை நேரங்கள், மேலதிக கடமை நேரங்கள், வாராந்த ஓய்வு நாட்களில் கடமைகள், அரசாங்க பொது விடுமுறை நாட்களில் கடமைகள் போன்ற ஒன்றுக்கொன்று வேறுபட்ட கொடுப்பனவுகளுக்கு அடிப்படையாக அமையும் கடமைகளை அவர்கள் செய்கின்றனர். அத்தகைய சிக்கலான சூழ்நிலைகளில் கொடுப்பனவுகளுக்கான தெளிவான உறுதிப்படுத்தலுக்காக சாதாரண கடமைகளுக்கு மேலதிகமாக செய்யப்படும் கொடுப்பனவுகளுக்கு அடிப்படையாக அமையும் என்றும், ஏனைய ஒவ்வொரு கடமை நேரங்களுக்கும் தனித்தனி வருகை பதிவேடுகளை பேணுவதற்கும் சுற்றறிக்கையின் மூலம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. கொடிகாமம் பருத்தித்துறை வீதியில் பரணி வடக்கு தம்பான் பகுதியில் வீதியின் ஒரு பகுதி தாளிறங்கி ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றது. இதனால் போக்குவரத்துக்கு ஒரு வழிப்பாதை மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக போக்குவரத்தின் நெரிசல் நிலை காணப்படுவதுடன் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையால் பரணி பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகத்துக்காக நிலத்தின் கீழ் நீர்க்குழாய்கள் பொருத்தும் வேலைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் பரணி வடக்கு தம்பான் வாழைத்தோட்ட பகுதியில் நீர்க்குழாய் பொருத்துவதற்காக கொடிகாமம் பருத்தித்துறை வீதியோரமாக அமைந்துள்ள குளத்தின் கரையோரமாக ஜேசிபி இயந்திரம் கொண்டு கிடங்கு வெட்ட முற்பட்ட போது வீதியின் ஒரு பகுதி தாளிறங்கி ஆபத்தான நிலையில் உள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியை உடனடியாக சீர் செய்து வீதியை பாதுகாக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பிரதேச மக்கள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். வவுனியா கொரவப்பொத்தானை வீதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் ஒன்று நேற்று சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது. மாநகர சபை சுகாதார பரிசோதகர்களால் நேற்று குறித்த உணவகம் மூடப்பட்டுள்ளது. இந்த உணவகத்தில் வழங்கப்பட்ட உணவில் புழு காணப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து சுகாதார சீர்கேட்டுடன் குறித்த உணவகம் இயங்கியதாகவும் தெரிவித்து வவுனியா மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகர்களால் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய மூடப்பட்டுள்ளது. அத்தோடு நேற்றைய தினத்திலிருந்து எதிர்வரும் 25ஆம் தேதி வரை குறித்த உணவகம் மூடப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் சுகாதார பரிசோதகர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய திருத்த வேலைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 6 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெல்லிப்பளை பகுதியில் போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹெரோயின் போதைப் பொருட்களை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 6 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களை தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாம் சமையலில் அன்றாடம் பயன்படுத்தும் வெங்காயம் சுவைக்காக மட்டுமல்ல, நம் ஆரோக்கியத்தை காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. குறிப்பாக ஈரமான சூழலில் வெங்காயத்தின் மேல் தோலின் அடியிலோ அல்லது உள் அடுக்கிலோ கருமையான புள்ளிகளோ அல்லது கோடுகளோ தென்படுவதுண்டு. இது அஸ்பெர்கிலஸ் நைகர் போன்ற ஒரு வகை பூஞ்சையின் வளர்ச்சியை குறிக்கின்றது. இந்த பூஞ்சியானது குறிப்பிட்ட நச்சுத்தன்மையை வெளியிடுவதாக ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி ஆணையரவு பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ள இந்த விபத்தில் டிப்பர் சேதமடைந்துள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, மாடு ஒன்று வீதிக்கு குறுக்காக சென்று கொண்டிருந்த போது வீதியில் பயணித்த பேருந்து ஒன்று விபத்து ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக பேருந்தின் சாரதி வேகத்தை குறைத்து இதன்போது பேருந்தின் பின்னால் சென்று கொண்டிருந்த பட்டார் ரக வாகனமும் சடுதியாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் பின்னால் சென்று கொண்டிருந்த டிப்பர் வேக கட்டுப்பாடு இழந்து பட்டார் ரக வாகனத்துடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி அனுர அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வரும் 21ஆம் தேதி ஏற்பாடு செய்துள்ள நுகேகொட எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு நேற்று அளித்த பேட்டியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து என்னை பார்வையிட தங்காலைக்கு மக்கள் வருகின்றனர். அவர்களை தவறவிட முடியாது. எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு தன்காலையில் இருந்தே நுகேகொடைக்கு பயணிக்க கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள போராட்ட பேரணியில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்வில் நான் பங்கேற்காததை சிலர் தவறாக புரிந்து கொள்ளலாம். வரவு செலவு திட்டம் ஒரு தண்ணீர் பூத்தல் போன்றது. நாங்கள் போதைப்பொருள் சோதனைகளை நடத்திய போது அரசாங்கம் எங்களை நோக்கி விரல் நீட்டியது. ஆனால் இப்போது நாங்கள் சொல்வது சரிதான் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த மேலும் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் அதிகரித்துள்ள வெற்றிலை பாவனையினால் அதற்கு பயன்படுத்தப்படும் ஆபத்தான சுண்ணாம்பினால் 6 சிறுவர்களின் கண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் 4 முற்றாக பார்வையிழந்துள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையில் கண் மருத்துவர் நிபுணர் எம் மலரவன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கண்களில் கல் போன்ற பிற பொருட்கள் உட்புகும்போது அதற்கு முளைப்பாலியோ சேவலின் குருதியோ கண்களில் விட வேண்டாம். இதை செய்வதால் கிருமி தொற்று காரணமாக நிரந்தரமாக பார்வை இல்லாமல் போகும் அபாயம் உள்ளது. அத்தோடு மயிர்கொட்டி தாக்கம் காரணமாக கண்கள் பாதிக்கப்படுவதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார். பார்வையை சிதைக்கும் கண் கோளாறான கண்களில் முன்பகுதி வீக்கமடைந்து கூம்பு வடிவில் மாறுதல் என்ற கெரடாகோனஸ் பாடசாலை மாணவர்கள் உட்பட இளைஞர்களிடையே அதிகரித்து வருவதாக தேசிய கண் மருத்துவமனை எச்சரித்துள்ளது. உலக கெரோடா ஹோனஸ் தினத்தை குறைக்கும் வகையில் இடம்பெற்ற நிகழ்வில் கருத்துரைத்த அறுவை சிகிச்சை நிபுணர் ஆலோசகர் மருத்துவர் குசும் ரத்நாயக்க ஒரு காலத்தில் அரிதாக கருதப்பட்ட இந்த நிலை இப்போது 8 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மத்தியில் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார். கெரோடோகோனஸ் கண்ணின் தெளிவான மேற்பரவான கார்னியாவை படிப்படியாக மெலிந்து கூம்பு வடிவத்தில் வேகமடைய செய்கின்றது. இதன் விளைவாகவே மங்கலான அல்லது சிதைந்த பார்வை ஏற்படுவதாக மருத்துவர் தெரிவித்துள்ளார். கல்கிச போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்கரை வீதி பகுதியில் மசாஜ் நிலையம் என இயங்கி வந்த விபச்சார விடுதியை சோதனை செய்தபோது 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வாலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது விபச்சார விடுதியை நிர்வகித்த ஒருவரும் அதற்கு உதவிய ஒருவரும் கைது செய்யப்பட்டு கல்கிச போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 31 மற்றும் 45 வயதுடைய வெளிப்பனை மற்றும் நாவலஹேன பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கல்கிச போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
கொழும்பு நகரம் உட்பட மேல் மாகாணத்தில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை திருடி செல்லும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அண்மைய நாட்களில் வீதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் திருடி செல்லப்பட்டுள்ளமை தொடர்பில் போலீசாருக்கு அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கடந்த 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதிகளில் மாத்திரம் மேல் மாகாணத்தில் 10 மோட்டார் சைக்கிள்களும் 3 முச்சக்கர வண்டிகளும் இவ்வாறு திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக விசேட விசாரணை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிக் கொண்டிருந்த கொழும்பில் உள்ள பாடசாலையொன்றின் மாணவியொருவர் நேற்று மதியம் கல்லூரியின் 3 மாடி கட்டிடத்தில் இருந்து விழுந்து படுகாயமடைந்துள்ளார். இது தொடர்பாக கொழும்பு இணைய ஊடகம் ஒன்று பம்பலப்பட்டி காவல்துறையிடம் விசாரித்த போது சம்பந்தப்பட்ட மாணவி பம்பலப்பட்டியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். விபத்தில் அவரது 2 கால்களிலும் காயம் ஏற்பட்டுள்ளதனால் அவர் உயிர் பிழைத்தது ஒரு அதிசயம் என்று நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு 2வது முறையாக உயர்தர பரீட்சைக்கு மாணவி தோற்றுவதாக தெரியவந்துள்ளது. உயரியல் வினாத்தாள் வழங்கப்படுவதற்கு சுமார் 15 நிமிடங்களுக்கு முன்பு இந்த விபத்து நடந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மாணவி காவற் பாதையில் விழுந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பரீட்சை எழுத பயந்து மேல் மாடியிலிருந்து மாணவி குதித்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். படுகாயமடைந்த 19 வயது மாணவி மொரட்டுவையை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இணையம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் அதிகரித்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குறிப்பாக டெலிகிராம், வாட்ஸ்அப் போன்ற கணக்குகள் மற்றும் ஏனைய சமூக ஊடக குழுக்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் குறித்து தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் பதிவாகி வருகின்றன. மோசடியாளர்கள் பொதுமக்களை ஏமாற்றி அவர்களது வங்கிக் கணக்கு இலக்கங்கள், கடவுச்சொல் மற்றும் QR குறியீடுகள் போன்ற ரகசிய தகவல்களை பெற்றுக் கொள்கின்றனர். பின்னர் நிகழ்நிலை வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி ஒன்லைன் மூலமாக பல்வேறு கணக்குகளுக்கு பணம் செலுத்தும்படி ஊக்குவித்து நிதி மோசடிகளில் ஈடுபடுவதாக அறிய முடிகின்றது. அண்மை காலமாக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக, உயர்கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதாகவும் கூறி பாரியளவிலான நிதி மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். எனவே வடக்கு கிழக்கு மக்கள் இணைய மோசடிகள் தொடர்பாக வாட்ஸ்அப் செயலிகளினூடாகவும் எச்சரிக்கையாக செயல்படுமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.